ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் விளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா, ஒரு காது குத்து. எங்கள் மாமா பையனோட பொண்ணுக்கு வந்து காது குத்து, அதுதான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து என் தங்கச்சி வரா, அவளையும் கூட்டிகிட்டு அப்புறம் மீன் மார்க்கெட் போகணும். அவள் வந்து மீன் வாங்கி வைக்க சொல்லியிருக்கா. அவள் வீட்டில் வந்து மீன் கிடைக்காது, ஏன்னா மீன் வந்து ஐஸ் மீன் தான் கிடைக்கிறனால அவள் எப்போ வந்தாலும் எங்கள் வந்து மீன் வாங்கிட்டு போவாள். மீன் வாங்க வைக்க சொல்லியிருக்கா. போயிட்டு மீன் வாங்கிட்டு அதை க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் வந்தவொடனே அவளையும் கூட்டிகிட்டு தான் போகணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு போட்டுடலாம். ஃபுட்டு போட்டோடனே மேலே வரும் ஃபிஷ்ஷு. அதான் மீன்ஸ் வாங்க போகலாம். எவ்வளோ காணுங்க பிரியாணி நாளைக்கு செய்ய சரி நான் வரேன் மீன் வெலை மீன் பாவாணி தண்ணி குடிக்கிறியா? வந்தியா? ட்ரெயின் கரெக்டாக இருந்துச்சா? ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் தங்கச்சி. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? மீன் வாங்கி வந்துட்டேன். மீன் வந்து இது வந்து வெலை மீனா. இது வந்து 500 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீன் வெலை மீனுன்னு சொன்னாங்க. இது 500 ரூபா. இது வந்து சங்கரா. சங்கரா மீன் இது வந்து 300 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அப்புறம் நெத்திலி வாங்கினோம். நெத்திலி வந்து 150 சொன்னாங்க ப்ரைஸ். மீன் வாங்கலாமான்னு சொல்லுங்கள், இந்த ரேட் ஓகேவான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். இதை இப்போ க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா இது தங்கச்சி வந்துட்டா கூட அப்படியே ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு ஃபங்க்ஷனுக்கு. நல்லா போயிட்டு வரணும். போயிட்டு வருவோம்மா. எப்படி இருக்கேன் சாரி? நல்லா இருக்கா? சாரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா கட்டியிருக்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரி, சாப்பிட நான் சீக்கிரம் வந்துட்டேன்னா வந்து செஞ்சுட்டேன். என்ன இதெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தியா? சரி, ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கோம். அவனி, பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு போகலாமா? ஒரு வயசு பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்தோம்னா
பாரு கலர் பாரு. இது கூட நல்லா தான் இருக்கு. இதுவும் எடுத்துக்கலாம், நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம ட்ரெஸ் கொடுத்துருங்க. இந்த மரம் பார்த்தியா எவ்வளோ வருஷமாக இருக்குல்ல? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரம் வந்து சின்ன வயசுலேருந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் இருக்கும்போதுலேருந்து இந்த மரம் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த மரம் வந்து 80 வருஷம் இருக்கும். பெருசாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் அப்படியே உடஞ்சி போடாக ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் இருக்கும்போதுலேருந்து இந்த மரத்தில் வந்து விளையாடி இருக்காங்க. புளியங்காவும் நிறையா எடுத்துருக்கோம். நாங்கள் சின்ன வயசில் இருக்க சொல்லியும் புளியங்காலாம் வந்து காலையில் வந்து இங்கே எடுத்துருக்கோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே பாப்பா உட்கார வச்சு மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. பாப்பா பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தாள். எல்லோரும் சமாதானப்படுத்தி பார்த்தாங்க, யாருக்கும் சமாதானம் ஆகிற மாதிரியே இல்லை. ஃபோன் காமிக்கிறாங்க, பின்னாடி நின்று விளையாட்டு காமிக்கிறாங்க. இன்னும் அவள் அழுதுகிட்டே இருந்தாள். அதுக்கப்புறமா அவள் எப்படியோ சமாதானப்படுத்தி ஒரு வழியாக மொட்டை அடிச்சிட்டாங்க. அடித்து ஓரளவுக்கு இந்த பக்கம் அடித்து முடித்தவனையும் அவங்க அப்பா வந்து சமாதானப்படுத்தி விளையாட்டு காட்டி ஒரு பக்கமாக விளையாட்டு காட்டி அதுக்கு ஒரு ஃபோன்லாம் காமிச்சு பொம்மை பாட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சமாதானம் ஆனால் ஒரு வழியாக மொட்டை அடிச்சுட்டு மேலே இருக்கிற முடியெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பா காது குத்தி புது ட்ரெஸ் போட்டவனையும் நான் போயிட்டு நலுங்கு வச்சுட்டு ட்ரெஸ்ஸு கொடுத்தேன். நான் வாங்கி போன கிஃப்ட்டை கொடுத்துட்டு சாப்பிட போய் உட்காந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு சாம்பார், கூட்டு, பொரியல், ரசம்னு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிஞ்சிச்சு ஃபங்க்ஷன்லாம். போயிட்டு இப்போ நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், ஏற்று போச்சு பாருங்கள். போட்ட மேக்கப்லாம் வீணாக போச்சு. போனோன்னா முதல்ல புடவை கழட்டிட்டு நைட்டிக்கு மாறணும். அப்போ தான் அவ்வளோதான், ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபங்க்ஷன் போயிட்டு பலகாரம் கொடுத்தாங்க, அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும். சண்டே கூட ரெஸ்ட்டு கிடையாது, 10:30 ஆயிடுச்சு டைம். போயிட்டு அவ்வளோதான், இனிமேல் ரெஸ்ட் எடுக்கணும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.